ஹாய் நண்பர்களே, வணக்கம். என்னோட நல்ல நேரம் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. வருகின்ற ஜூன் மாதம் குரு பெயர்ச்சி நடக்க உள்ள நிலையில் அனைத்து ராசிகளுக்கான முழு பலன்களும் தெரிந்து கொள்வோம். வீடியோ முழுமையாக பாருங்கள், அப்போதான் முழுமையான பலன்கள் தெரிந்து கொள்ள முடியும். குரு பெயர்ச்சி என்று பலரும் தேடிக்கொண்டிருக்கும் அந்த மங்கள நாள் வந்தேவிட்டது. 2026ஆம் ஆண்டு குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடம் மாறப்போகிறார். இந்த மாற்றம் சாதாரணமானதல்ல. யாருக்கெல்லாம் ராஜயோகம் கிடைக்கப் போகிறது, யார் கவனமாக இருக்க வேண்டும், அனைத்தையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். குருவின் பலம். குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். மிதுன ராசியில் அமரும் குரு அங்கிருந்து 5, 7, 9ஆம் இடங்களை சிறப்பாக பார்க்கிறார். அதாவது துலாம், தனுசு மற்றும் கும்ப ராசிகளுக்கு இந்த முறை மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது. ராசி பலன்கள் இப்பொழுது ராசி வாரியாக பார்ப்போம். 1. மேஷம், ஏரிஸ். குரு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு வருகிறார். பலன்: தைரியம், தன்னம்பிக்கை கூடும். இளைய சகோதரர்களுடன் இருந்த மனக்கசப்பு நீங்கும். குருவின் பார்வை 7, 9, 11ஆம் இடங்களுக்கு விழுவதால் திருமண யோகம் மற்றும் வெளிநாட்டு வாய்ப்புகள் தேடி வரும். 2வது ரிஷபம், டாரஸ். குரு உங்கள் ராசியை விட்டு விலகி 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்கு வருகிறார். பலன்: பொருளாதார நிலை உச்சத்தை அடையும். பேச்சால் காரியங்களை சாதிப்பீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், விசேஷங்கள் தடையின்றி நடக்கும். நீண்ட நாள் சேமிப்பு உயரும். 3. மிதுனம், ஜெமினி. குரு உங்கள் ராசியிலேயே முதலிடம் அமர்கிறார். இது ஜென்ம குரு. பலன்: மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். கௌரவம், அந்தஸ்து உயரும். ஆனால் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை தேவை. குரு உங்களை பார்ப்பதால் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லும் உயரிய இடத்தில் இருப்பீர்கள். 4வது கடகம், கேன்சர். குரு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்கு வருகிறார். பலன்: இது சுப விரை காலம். வீடு கட்டுதல், வாகனம் வாங்குதல் அல்லது சுப காரியங்களுக்காக பணம் செலவாகும். ஆன்மீக பயணங்கள் மற்றும் புனித யாத்திரைகள் மேற்கொள்ளும் வாய்ப்பு கிட்டும். 5. சிம்மம், லியோ. குரு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு வருகிறார். பலன்: மிகச்சிறப்பான காலம். தொழிலில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும். நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதரர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். நீண்ட நாள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் பொற்காலம் இது. 6வது கன்னி, விர்கோ. குரு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்திற்கு வருகிறார். பலன்: உத்தியோகத்தில் வேலைப்பளு இருந்தாலும் அதற்கேற்ற ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வு கிடைக்கும். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு இது நல்ல ஆரம்பமாக அமையும். 7வது துலாம், லெப்ரா. குரு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு வருகிறார். பலன்: அதிர்ஷ்ட தேவதை உங்கள் கதவை தட்டும். தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும். தடைப்பட்ட தெய்வ வழிபாடுகளை செய்து முடிப்பீர்கள். நீண்ட தூர பயணங்கள் அனுகூலத்தை தரும். 8வது விருச்சிகம், ஸ்கார்பியோ. குரு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு வருகிறார். பலன்: பண விஷயத்தில் சற்று எச்சரிக்கை தேவை. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும். ஆனால் குருவின் பார்வை பலமாக இருப்பதால் பெரிய பாதிப்புகள் இன்றி தப்பிப்பீர்கள். மறைமுக எதிர்ப்புகள் விலகும். 9வது தனுசு, சஜிட்டேரியஸ். குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்திற்கு வருகிறார். பலன்: திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும். கூட்டுத் தொழிலில் பெரிய லாபம் கிடைக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை பலப்படும். புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள். 10வது மகரம், கேப்ரிகோன். குரு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான ருண, ரோக, சத்ருஸ்தானத்திற்கு வருகிறார். பலன்: எதிரிகளை வெல்லும் பலம் கிடைக்கும். நீண்ட நாள் நோய் நொடிகள் தீரும். கடன் சுமைகளை குறைக்க வழி பிறக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். 11வது கும்பம், அக்வாரியஸ். குரு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வருகிறார். பலன்: மாபெரும் யோக காலம். புத்திர பாக்கியம் உண்டாகும். குழந்தைகளால் பெருமை சேரும். குலதெய்வ அருள் முழுமையாக கிடைக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புகழும் வெளிச்சமும் கிடைக்கும். 12வது மீனம், பைசீஸ். குரு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கு வருகிறார். பலன்:
வீடு, நிலம் சம்பந்தமான முதலீடுகள் லாபத்தை தரும். தாயாரின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். வசதி வாய்ப்புகள் பெருகும். புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். பரிகாரம்: இறுதியாக குருவின் அருள் பரிபூரணமாக கிடைக்க வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வழிபடுங்கள். ஏழை மாணவர்களுக்கு உங்களால் முடிந்த கல்வி உதவியை செய்யுங்கள். அதுவே சிறந்த பரிகாரம். இந்த குரு பெயர்ச்சி உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் கொண்டு வரட்டும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் உங்கள் ராசியை கமெண்டில் பதிவிடுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.